ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் நல்ல ஸ்பாஞ்சான வெண்ணிலா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப சிம்பிள் தான். மிக்சி ஜார் எடுத்துட்டு இதில் 3 முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அடித்த அந்த பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பாலும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அப்புறமா ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரேயில் வச்சு தான் எனக்கு பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க கடாயில கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதுக்கான கிரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா பட்டர், பவுடர் சுகர், அப்புறமா மில்க் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கிரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ கேக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா வெந்து வந்துருச்சு. இப்போ ஓரத்தை கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுங்க. அப்புறமா மேலோட்டமா இந்த மாதிரி கிரீமும் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்பாஞ்ச் டேஸ்டியான வெனிலா கேக் நம்ம வீட்லயும் ரெடி பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.